ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு விழாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விழாக்கு என்னவங்களுக்கான வீடியோக்குள்ளே பார்த்து வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு சென்னை போகிறோம். ஸோ இவங்க வந்து ஃப்ரெண்டு தான். இவங்க வந்து எனக்கு வந்து மாடலாக வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மேக்கப் காம்படிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவ்வளோ ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு, இந்தியன் லெவலில் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க, அவார்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கேருந்து போய்கிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, உசிலம்பட்டி அந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் நைட்டு வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு திடீர்னு தான் கிளம்புனா, போகிற மாதிரி பிளானே இல்லை எங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 o'clock பார்த்திங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து ட்ரெயின். ஸோ அவளும் அங்கேருந்து வந்துட்டா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு அங்கே போய் இறங்குனதும் பார்த்திங்கன்னா சரியான மழை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு பக்கத்தில் எல்லாம் கேட்டு செஞ்சு பஸ்ஸெல்லாம் ஏறி அந்த அட்ரஸ்க்கு போயாச்சு. போயிட்டு போகும்போதே சாப்பிட்டு போயிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட்டு போட்டுருந்தாங்க. மழை வேறு சரியான பெஞ்சிச்சு. இந்த பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு போகிற ஒன்லி மேக்கப் பேக்கு, சூட்கேஸ், சின்ன சூட்கேஸு. இந்த சூட்கேஸுக்கு சென்னையில் அமௌண்ட் வாங்கினாங்க, லக்கேஜின்னு சொல்லிட்டு 25 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேஸாகவே இருந்தது. அங்கேருந்து பார்த்தா தான் சின்னதாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. போனோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆள் நிறையா பேர் இருந்தாங்க. நீங்கள் மோஸ்ட்லி 6-7 மணிக்கு நீங்கள் வந்துடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கே மணி 8 ஆயிடுச்சு. மழையினால் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே லேட் ஆகி போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு பிஃபோர் எடுத்தது. இப்போ தான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் ஒரே மழையாக தான் இருந்தது. ஸோ இங்கே எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி பாதி பேர் வந்துட்டாங்க. எங்களுக்கு அப்புறம் நிறையா பேர் வராமல் இருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமிங் 11-12 மணி ஆகிடுச்சு அவங்க வரதுக்குலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேயே பாத்ரூம் எல்லாமே இருந்தது. ரூம்ஸும் தனித்தனியாகவே கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து பேக் சைடு கொடுத்துருந்தாங்க. யாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. எல்லாமே அந்த ஹாலில் தான் பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செஞ்சுட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் வந்து நம்ம வந்து போடக்கூடாது, ஹேர் ஸ்டைல் வந்து போட்டணும். அதை வந்து பார்த்திங்கன்னா சேரீ ரேப்பிங்கே நாங்கள் வந்து பண்ணலை. கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போனதுனால நார்மல் சேரீ எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போய் சேரீலாம் கட்டிட்டு ஃப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணலை. ஒரு சிலவங்க ஃப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அயனிங் பண்ணிகிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ ஆக்சுவலாக வந்து இவளுக்கு ஆல்ரெடி சேரீ கட்ட தெரியுதுனால அவளே கட்டிட்டேன், நான் வந்து கட்டி விடலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு லென்ஸ் வைக்கலான்னு பார்த்தோம். லென்ஸை வேணான்னு சொல்லிவிட்டு அவள் கண் வந்து ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது. இது வரைக்கும் வச்சது இல்லை அப்படின்றதுக்காக லென்ஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுவும் வைக்கலை. ஓப்பன் பண்ணி அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலு சாரீ ரேப்பிங்கை நம்ம முடிச்சிட்டோம். ஃபேஸ் மேக்கப் மட்டும் பார்த்திங்கன்னா 45 நிமிஷத்தில் வந்து முடிக்கணும். இதுதான் நம்ம வந்து டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இதை தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செட்டெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு கேரளா ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். திடீர்னு போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜுவல்லரி செட்டு எதுவுமே இது பண்ணலை. அதனால இருக்கிறத வச்சு நம்ம வந்து கேரளா ஸ்டைல் பண்ணலாம், கேரளா லுக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த லுக்கில் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு சிலவங்களாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இதான் ப்ளேஸ் கொடுத்தாங்க, நம்பர் கொடுத்துருந்தாங்க. எங்கள் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 156. ஸோ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க நம்பர் படி உட்கார வச்சுருந்தாங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து அவங்களாம் இது வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சென்னை போல், ஒரு சிலவங்க வந்து சென்னையிலேருந்தே வந்திருந்தாங்க. சென்னையிலேருந்து எல்லாமே லாங்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா. அவங்களுக்கு ஒரு டீம் ஒன்று இருந்துச்சு. அந்த டீமை வச்சு எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக அவங்க இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ சீக்கிரத்தில் டைமிங் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் நின்று எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்க டைம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஸோ எல்லாமே அவங்கவுங்களாம் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால
45 நிமிஷத்துக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து ப்ளேஸில் வந்து நின்றுட்டோம். இப்போ வந்து அவங்க வந்து டைம் ஸ்டார்ட் சொல்லுவாங்க பாருங்கள், டைமிங் லாஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 2:00 பக்கத்தில் ஆச்சு. எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து லஞ்ச் வாங்க போயிட்டேன். ஸோ அவங்க வந்து மாடல் வந்து வர முடியாது, மாடலுக்கும் சேர்த்து நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 லஞ்ச் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சாப்பாடை முடிச்சிட்டு மணி நாங்களே காலையில் ரொம்ப சீக்கிரமாக போனோம். 8 மணி 8:30க்கு போனதுனால கொஞ்சம் தூக்கமும் சரியாக இல்லாதனால அவள் ஃபேஸ் பாருங்க ரொம்ப டல்லாக இருக்குது. தூக்கம் இல்லாதனால ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே லைனில் நின்றுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து லைன் வந்து நின்றுருந்தாங்க. இது வந்து எவ்வளோ பேர் பக்கத்தில் காம்படிஷன் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா மாடலு பட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 600க்கும் மேலே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா? இவங்க அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ விஜய் டிவியில் வந்து கல்யாணின்னு சொல்கிறவங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து இது ப்ரோக்ராம் வந்து நடத்துகிற மாதிரி அது வந்து வந்திருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேரும் வந்திருந்தாங்க. மோட்டிவேஷன் பிக்சரு, அப்புறம் படத்தில் நடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எக்கச்சக்கமான ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் யாரால? பியூட்டிஃபுல்லான மேக்கப் ஆர்டிஸ்ட்னால. ஐ திங்க் இங்கே இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டெக்னிக்ஸ் நாய்ஸ் கை கூட வரக்கூடாது. விசில் அடிக்கலாம், பெண்களுக்கு விசில் அடிக்கிறது அடிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேர் பக்கத்தில் இருக்காங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் லாங்லேருந்து வந்ததுனால ட்ரெயின் வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ட்ரெயின், பஸ்ஸு, ட்ராவல்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து டைம் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சொல்லலை. எந்த டைம் முடியும்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு சிலவங்க எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த லைன் படி விடாமல் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாற்றி விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு சிலவங்க என்ன சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கூட்டம் வந்து ரஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் படி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அவசரமாக வந்ததுனால வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஒரு சிலவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்காமல் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்குறவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா டைமிங் வந்து அவங்களுக்கே தெரியல, அதனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரேம் வாக் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் மேடையில் வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ சர்டிஃபிகேட் வந்து கீழே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்த நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா, அது வேற யாருமே வந்து ஃபில் பண்ணவே முடியாது. அதனால நீ பெருசா கனவு காண நண்பா, அதையெல்லாம் ஒருத்தரும் ஒண்ணு சொல்ல முடியாது. முதல்ல ஆசைப்படணும். ஆசைப்படுறது சாதாரணமான ஆசைப்படாது, பெரிய அளவு ஆசைப்படணும், வெறித்தனமா ஆசைப்படணும். ஆசைப்படுறது மூலமா நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். சிந்தனை வர்றது மூலமா கத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கத்துக்க வாய்ப்பு கிடைக்கும், யார்கிட்டலாம் கத்துக்க வாய்ப்பு கிடைக்கும், எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் உங்க நேரம் வீணா போகுதோ அங்கெல்லாம் நீங்க கத்துக்கிறது. ஸோ அவங்க கையில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதெல்லாம் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இது சாக்லேட் ஃபேஸ் வாஷு, ஆலிவேரா ஃபேஸ் வாஷு, இது டீ டேனு, இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஹேர் ஆயிலு, அப்புறம் ஃபேஸ் பேக்கு, டீ டேனு, கிளன்சிங்லேயே பார்த்திங்கன்னா டீ டேன் கிளன்சிங்லாம் கொடுத்துருந்தாங்க. சர்டிஃபிகேட்டு, மெடலு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஓ பிராண்டில் இந்த ஐலைனர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிஃப்ட்டு கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் கிஃப்டெல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகணுன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ நிறையா ப்ரோக்ராம்லாம் நிறையா அட்டன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் கின்னஸ் ரெக்கார்டு அவார்ட் வாங்கிட்டோம். ஸோ
மேக்ஸிமம் ஒரு ப்ரைடை நம்ம ரெடி பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். ஸோ இது வந்து ஃபேஸ் மேக்கப் மட்டும்னால 45 நிமிஷம் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வேகமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி, ரொம்ப தேங்க்யூ.